பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அனிருத் இப்போ புதுசாக ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்காருங்க. இது அப்படியே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா சாங் மாதிரியே இல்லை. ஆனால் இந்த சாங் பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி தான் அவங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த சாங் நேம் அரவிந்த். இந்த அரவிந்த் என்ற அந்த பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிருத்துடைய ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கூல் படிக்கும் போது இவங்க ஒன்றா படிச்சிருக்காங்க. இவங்க ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரவிந்த் அவர்களுடைய அப்பா தவறிடுறாங்க. அப்படி தவறும் போது அனிருத் இருந்துக்கிட்டு தன்னுடைய நண்பன் அரவிந்துக்கு ஒரு துணையாக வந்து நின்று இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா, இந்த மாதிரி நீ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக வந்து ஆயினதுக்கப்புறமா என் கூட வந்துரு, என் டீமில் வந்து சேர்ந்துரு, நம்ம எல்லோரும் ஒன்றா வந்து மியூசிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அரவிந்த் அவர்களும் இருந்துக்கிட்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகுறாங்க. சொன்ன மாதிரியே அனிருத் இருந்துக்கிட்டு அவரை தன்னோட டீமில் வந்து சேர்த்துக்கிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய மியூசிக்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ இப்படி நல்லா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சடனாக 2014 அரவிந்த் அவர்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அவரும் தவறிட்டார். ஸோ இப்படி தவறினோடனே அனிருத் இருந்துக்கிட்டு ரொம்ப மிஸ் பண்ணி, அரவிந்த் அவர்களை மிஸ் பண்ணி ரொம்ப சோகம் அடைஞ்சு நிறைய இடங்களில் வந்து தன்னோட நண்பனை பற்றி வந்து பேசியிருக்காரு. தன்னோட நண்பன் இன்னும் தன்னோட இசையில் வந்து வாழ்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இத்தனை வருஷங்கள் கடந்தும் அந்த நட்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் அனிருத் அவர்கள் இப்போ புதுசாக தன்னுடைய சொந்த ஆல்பம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சொந்த ஆல்பமில் முதல் சாங் தன்னோட நண்பனுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரவிந்த் அப்படின்ற ஒரு சாங்கை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு வேர்ஷன்லேயே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இவர் இந்த அரவிந்த் அப்படின்ற ஒரு சாங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரி. இதை நான் மெயினாக எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்னா, இவங்களோட நட்பை பாருங்களேன், எத்தனை வருஷம் கடந்தும் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இருந்திருக்காங்க. தன்னோட நண்பனுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நண்பன் நம்மளுக்காக வந்து நிச்சயமாக வந்து இருப்பான். அந்த நண்பனை வந்து நீங்கள் டேக் பண்ணுங்கள். அந்த நண்பனை என்னைக்காக இருந்தாலும் வந்து மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சாங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.